இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாட்டி 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 இப்ப எப்படி இருக்கு பாட்டி? இப்ப நல்லா இருக்கேப்பா. லேசா கண்ணை கட்டுற மாதிரி இருந்துச்சா, நெஞ்சு படபடன்னு அடிச்சுக்கிச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னே தெரியல. நீங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க பாட்டி. டாக்டர் இப்பதான் வந்து பாத்துட்டு போனாங்க. டாக்டர் என்ன சொன்னாரு? உங்களுக்கு பிபி அதிகமா இருக்குன்னு சொன்னாரு பாட்டி. அதனாலதான் நீங்க மயக்கம் ஆயிட்டீங்களா? நந்தினி, மித்ரா, இப்ப எதுக்கு 2 பேரும் அழறீங்க? எனக்கு ஒண்ணும் ஆகாது, நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க அப்படி சொல்றீங்க, ஆனா டக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்த உடனே நாங்களாம் என்னமோ ஏதோன்னு பதறி போயிட்டோம். எனக்கு இதுக்கு முன்னாடி எல்லாம் இப்படி ஆனதே இல்ல. மித்ரா ஆதியோட கல்யாணத்தை பத்தி பவானியும் நானும் பேசிக்கிட்டு இருந்தோமா, அப்பதான் இப்படி ஆயிடுச்சு. பாட்டி ப்ளீஸ், நீங்க தயவு செஞ்சு இனிமே என் கல்யாணத்தை பத்தி எதுவும் யோசிச்சு உங்க உடம்ப ப்ளீஸ் கெடுத்துக்காதீங்க. அது நடக்கிறப்போ நடக்கட்டும். இப்ப எதுக்கு நீ கண் கலங்குற? இங்க நாங்க வந்ததே உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு தான். இன்னைக்கு நான் மயக்கம் போட்டு விழுந்ததுக்கு அப்புறம்தான் எனக்கும் வயசாயிடுச்சுன்னு இந்த மரமண்டைக்கு உரைச்சிருக்கு. இந்த வயசுல எப்ப என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும்? நல்லா குத்துக்கல்லு மாதிரி உக்காந்து நீ கொடுத்த ஜூஸ தான் குடிச்சுக்கிட்டு இருந்தேன். பார்த்தா இப்படி ஆயிடுச்சு. நான் இப்ப ஒரு முடிவு எடுத்திருக்கேன். எது எப்படி இருந்தாலும் உனக்கும் ஆதிக்கும் சீக்கிரம் கல்யாணம் நடந்தாகணும். நீங்க சொல்றதெல்லாம் சரிதாம்மா, ஆனா இங்கதான் எப்ப கல்யாணம்னு பேச்சு எடுத்தாலும் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்கே. அது மட்டும் இல்ல, நிச்சயதார்த்தத்தையாவது பண்ணி இருந்தா நேரடியா கல்யாணத்துக்கே போயிருக்கலாம். அதுவும் நடக்கல. இத பாருங்கம்மா, எதுவா இருந்தாலும் முறைப்படி பண்றதானே நல்லது. ஏற்கனவே மித்ரா ஆதியோட கல்யாணம் 2 தடவை தடைப்பட்டிருக்கு. நிச்சயத்துக்கு வர நாள் குறிக்கணும், நல்ல நேரம் பார்க்கணும், ஜவுளி வாங்கணும், நகை துணிமணி எல்லாம் எடுக்கணும். இப்படி ஏகப்பட்ட வேலை இருக்கேம்மா. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். இதுக்கு மேல எந்த நல்ல நேரமும் பார்க்க வேணாம். நான் முடிவு பண்ணிட்டேன். நாளைக்கு ஆதிக்கும் மித்ராவுக்கும் நிச்சயதார்த்தம். இதுல எந்த மாற்றமும் இல்ல. இந்த விஷயத்துல யாரு சொல்றதையும் நான் கேக்குறதா இல்ல. எனக்கு இந்த நிச்சயதார்த்தம் நாளைக்கே நடந்தாகணும். இந்த லண்டன்காரமா சொல்ற மாதிரி நிச்சயதார்த்தம் நடந்து இது கல்யாணத்துக்கு போறப்பதான் நீங்க 2 பேரும் யாருன்னு தானா வந்து இந்த ஊர் உலகத்துக்கு சொல்லுவீங்க.